சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்க்கலாங்க. இது நாள் வரைக்கும் நவகிரகங்களால் பலன்கள் என்னென்ன கொடுத்துச்சு, இதற்கு மேற்பட்டு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது, வெற்றிக்கான அறிகுறிகள் என்னென்ன கிரகங்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும், எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதற்கான கிரகங்கள் எப்படி இருக்குது, அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிதானமாக செயல்பட்டால் மட்டுமே போதும். இறைவன் உங்களுக்கு பக்க பலமா இருக்கிறாருங்க. எந்த செயல் செய்தாலும் நிச்சயமா நிதானமா செஞ்சாகணும். இனி எடுத்தேன் கவுத்தோன்னு எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. பண்ணிங்கன்னா பிரச்சனை தான் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே அந்த அளவுக்கு நிறைய செஞ்சு பெரிய பாடு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நிதானமாக செயல்பட்டா உங்களுக்கு கடவுளோட முழு அனுகிரகமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிரக நிலவரம் என்ன சப்போர்ட்டா இருக்கு இருந்தாலும் நீங்க தெளிவா செயல்பட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. எந்த நேரமும் எந்த அலட்சியமும் இல்லாம நிதானமா பொறுப்பா அக்கறையா கண்டிப்பா நீங்க இந்த காலகட்டத்துல செய்தால் பொது வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். கிரக நிலவரத்திலேயே உங்களுக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான். அது உங்களுக்கு அந்த ஒரே ஒரு ராசிக்கு தாங்க கிடைக்கும். வேறு எந்த ராசிக்கும் ராசிநாதன் சூரிய பகவான் கிடையாது. அப்போ நீங்கள் தனித்துவமானவர்கள், எதிலும் தனித்துவமாக இருக்கக்கூடியவர்கள், சூரியனை போல் பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க. பிரகாசம் அப்படின்னு பேர் வச்சவங்கலாம், சிம்ம ராசியில பிரகாசம்னு பேர் வச்சவங்கலாம் வாழ்க்கையில நிஜமா பிரகாசமா இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சூரியனோட அனுகிரகம் முழுசா கிடைக்க போகுதுங்க. உங்க ராசிநாதங்க போது சூரிய பகவான் எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அதனாலதான் எப்பயுமே நீங்க தைரியசாலியா இருப்பீங்க, பொறுப்பா இருப்பீங்க. இதையெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு செய்யும் வேலைதான். சூரிய பகவானால் கிடைக்கும் அனுகிரகம்தான். உங்க ராசிநாதன் எப்பொழுதும் சொல்லி கொடுக்கறது வழியா தான். துணிச்சலா இரு, தைரியமா இரு, வெற்றி நடை போடு, நிமிர்ந்து நட. ஏன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் கூட கலக மாட்டீங்க, திரும்பி எந்திரிச்சு தான் நிற்பீங்க. ஆனா பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்கும். எல்லாரை விட ஒரு பங்கு ஜாஸ்தியா தான் இருக்கும் சொல்ல போனா. ஏன்னா நீங்க எந்திரிச்சு நிக்க உங்களை அடிக்கணும்னு தான் மற்றவங்க பார்ப்பாங்க. நீங்க எப்ப விழுவீங்க, எப்ப கஷ்டப்படுவீங்க, உங்க கண்ணிலேருந்து எப்ப கண்ணீர் வரும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை பொறாமை கொள்ற அளவுக்கு உங்க கூட இருப்பாங்க. உங்களை பொறாமைப்படாம உங்க கூட இருக்கவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்க மேல அவங்களுக்கு பொறாமை இருந்துகிட்டே இருக்கும். சிறந்தவர்களாக தெரிவாங்க அவங்க முன்னாடி. உங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும், நீங்க தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். எவ்வளவோ கஷ்டம் நீங்க பட்டிருப்பீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்க. நீங்க வெளியே எதையும் எனக்கு பிரச்சனை இருக்குது, நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் சொல்லாததுனால அவங்க ஏதோ எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் நினச்சிக்கிட்டு பொறாமப்படுவாங்க. அது அவங்களுடைய இயலாமை. அது உங்களுக்கு அப்படி கிடையாது. எந்த காலத்திலும் இயலாமையாக இருக்க மாட்டீங்க. தாழ்வு மனமே வரவே வராது. துணிஞ்சு நிற்பீங்க. ஆமாம் நடந்துருச்சு, என்ன இப்போ பொருள் தானே போச்சு, மறுபடியும் நான் சம்பாதிச்சுக்குவேன் அப்படிங்கிற வைராக்கியத்துக்கு சொந்தக்காரவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு சூரிய பகவான் எப்போதும் சப்போர்ட்டா இருக்காங்க. அது இப்பவும் நல்ல இடத்துல இருக்கிறாங்க. சரியான அமைப்புல ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. செய்யக்கூடிய வேலையில சிறப்பா இருப்பீங்க. பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். உன்னத நிலைக்கு போவீங்க. யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க. காரியம் உங்ககிட்ட காரியம் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க வரப்போறீங்க. அந்த இடத்துக்கு நிறைய நல்ல பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு. சூரிய பகவானால் நிறைய மாற்றங்கள் இருக்கு. பிரச்சனைகள்லாம் போயிடுச்சுங்க. அதே போல குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். பித்ருக்கள் தோஷம் நீங்கும். மூதாதையரோட அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு. இது எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கும். உங்களுக்கு பித்ரு தோஷமே உங்களுக்கு வராதுங்க எந்த காலத்துக்குமே. நீங்க அந்த மாதிரி நடந்துக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் செய்ய வச்சிருவாரு. திதியெல்லாம் கரெக்டா கொடுத்து வைக்க வைப்பாரு. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் மூதாதையர் ஒரு நாள் நினைக்கிற அளவுக்காவது ஏதோ ஒரு வழிபாடு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தேவையில்லாதவர்களிடமிருந்து முதல்ல உங்கள விலக்கி வைக்கிறாரு.
யாரெல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் தன்னால் அவங்கள விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வீண் விரயங்களை தடுக்கிறாருங்க. இதனால் வரைக்கும் விரயமாகிட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் கிடையாதுங்க. உங்களுக்கான காலம் வந்துருச்சு. உங்களுக்கான காலம் நிச்சயம் வந்துருச்சு. எல்லாமே நல்ல பலனாக கிடைக்கிறதுக்கு தான் குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இதனால் வரைக்கும் விரயங்கிறது சுப விரயமாக இருக்கும். நிறைய தேவையில்லாத செலவுகளும் வந்திருக்கலாம். மன சங்கடமான செலவுகளும் வந்திருக்கலாம். ஆனால் இனி எதுவுமே உங்களுக்கு பண்ணாமல் நல்ல விதத்தில் உங்களுக்கான உங்கள் தேவைக்கானதுன்னு உங்களுக்கு பிடிமானமாக இருக்க போகுது. இதுக்கெல்லாம் ஒரு பலன் வேணும், பாக்கியம் வேணும். இறைவன் அனுகிரகம் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கொஞ்சம் சரியான அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாமல் இப்போ ஏதாவது செய்யணும்னு வச்சுக்கோங்க. வீடு கட்ட போகிறேன், இடம் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மட்டும் நிதானமாக பார்த்துக்குங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கான்னு பாருங்கள். பொது பலனில் பலமாக தான் இருக்குது. இருந்தாலும் சுய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும்போது சரியானல்லாத அமைப்பாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதில் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் இல்லை, நல்லா இருக்குன்னா தைரியமாக துணிந்து இறங்கி செய்யுங்க. இந்த விரைவு செலவுகள் நல்ல செலவாக அமையும் செவ்வாயால். அதனால் பார்த்து நிதானமாக பண்ணுங்க. அதே போல் இரத்த பந்த உறவுகள், ரத்தம் இல்லாமல் போகிறது இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த பந்த உறவுகள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நல்லது நடக்குதுன்னா அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அவங்க தான் தடுப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நிதானமாக செயல்படுங்க, வெற்றி அடைஞ்சிருவீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா வேறு வழி இல்லை. சார்ந்து வாழ வேண்டிய இடத்துல தான் நம்ம இருந்திருக்கோம். ஒருத்தவங்க சார்ந்து இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம். பிடிக்கலைன்னா ஒதுங்கிக்கலாம். ஆனால் நிரந்தரமாக ஒதுங்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம சேர வேண்டிய இடம் வந்துடும். அதனால் பார்த்துக்குங்க. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசும்போது, அவங்க வேணால் நம்மக்கிட்ட தப்பாகிட்ட பேசுகிறவங்கக்கிட்ட, ஆனால் திருப்பி வரும்போது நீங்கள் சரியானவர்களாக இருந்து மன்னிப்பு கேட்பாங்க. நீங்களும் தெரியாமல் ஏதாவது பேசிட்டிங்கன்னா அந்த இடத்துல ரெண்டுமே நியூட்ரலாக இருக்கும். சமமாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பார்த்துக்குங்க. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில் சரித்திரமே இல்லை. அதனால் நிதானமாக இருந்து விட்டு கொடுத்து போங்க, சரியாயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க. புதன் பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறாருங்க. இதனால் வரைக்கும் குழப்ப சூழ்நிலையில் இருந்தார் இல்லைங்க. எதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, பயங்கர டென்ஷன், கவலை, மண்டை கொதிக்குதுப்பா அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ தெளிவாக இருப்பீங்க. சிந்தனையாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், அழகாக நேர்த்தியாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதான் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. இப்போயும் நல்ல இடத்துல தான் இருக்கீங்க. இதனால் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்போ சரியான அமைப்பில் நீங்கள் எல்லா கிரகங்களும் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதும். விட்டது ஒரு பங்காக இருந்தாலும் திருப்பி நம்ம எடுக்கிறது 10 மடங்காக இருக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தையும் தவறாமல் பயன்படுத்திக்கணும். இப்பயும் நிதானம் இல்லாமல் சில விஷயங்களை செய்யும்போது மறுபடியும் காய்ந்தான் ஆகிட்டே இருக்கும். நமக்கு சரியான வெற்றி கிடைக்காது. தோல்வியே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இப்படித்தான். அதனால் இந்த காலகட்டத்தில் சரியாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். சுக்கிரன் உங்களுக்கு சுமாரான இடத்துல தாங்க இருக்கிறாரு. சரியான அமைப்பில் இல்லை. பொருளாதார தடையை ஏற்படுத்துகிறாரு. அப்படியே வந்தாலும் விரயத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்து நிதானமாக செயல்படுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மட்டும் தெளிவாக இருங்க. யாருக்கு கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க பார்த்துக்குங்க. இது நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொடுக்குறப்ப கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருங்க, சரியாயிரும். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ ஏதாவது கொடுத்துட்டு கிடைக்கலைன்னா அது இந்த நேரத்துக்கு கிடைக்காது. கொஞ்சம் தள்ளி போகலாம், சிறிது காலம் கழிச்சு கிடைக்காம கூட போகலாம். அதனால் இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு பொருளாதார தடையை ஏற்படுத்துகிறார். மிச்சபடி ஒன்றும் கிடையாது. உடல்நிலை தெம்பாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்ப வாழ்க்கையை, குடும்ப உறவுகிட்ட ஒத்துமை இதெல்லாம் இருக்குது. பண வரவு மட்டும் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சந்திரன் சரியில்லைங்க. சந்திர பகவான் சரியில்லை. மனசளவில் எப்போ பாரு கவலையிலே இருப்பீங்க. மனசை நினைக்காதீங்க, பழசை விட்டுருங்க, புதுசை ஏற்படுத்திங்க, வாழ்க்கையே பாருங்க. மனசுக்கு எப்பயும் சங்கடம் வராமல் இருக்கணும்னா தியானம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நான் அதான் சொல்லுவேன், பிரச்சனையே இருந்தால் தானே பிரச்சனையே இருக்க மாதிரியே இருப்பாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. அவங்களுக்குள்ள ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை இப்போ வரைக்கும் தூக்கிட்டு வருவாங்க.
இப்போ புதுசாக எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் எப்பயோ ஒரு சோர்வு, ஒரு மன அழுத்தம் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் கொண்டு வருவாங்க. எவ்வளோதான் கிடைச்சாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷங்கிறது இல்லாத மாதிரி இருக்கும். ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை வந்து அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போடுங்க, தேவையில்லை. புதுசாக எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினச்சிங்க, சந்தோஷமாக இருங்க. மனசு சந்தோஷமாக இருந்தாங்க, உடம்பு சந்தோஷமாக இருக்கும். தேவையில்லாத உடல் தேவை இல்லாட்டி உடல் பிரச்சனை தான் வரும். மன அழுத்தத்தால் நிறைய பிரச்சனைகள் வரும், உடம்புல வரும். அதனால் அதை வச்சுக்காதீங்க, போயிட்டு போகுது. கிடைச்சிருச்சு இல்லை உங்களுக்கு, அதை வச்சு பயன்படுத்திக்கிங்க, முயற்சி பண்ணுங்க. இறைவனை நம்புங்க, இறை ஜோதியை நம்புங்க. கடைசி வரைக்கும் இறைவனை மட்டும் நம்பிட்டே வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. அவ்வளோ சீக்கிரம் இறைவன் உங்களை கைவிட மாட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு. இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லை, பயப்படுற மாதிரிலாம் இல்லை. தேவையில்லாத வீண் விவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் அலட்சியப்படுத்தாதீங்க. யார் எந்த உறவுகளாக இருந்தாலும் நிதானமாக பேசி அவங்கள அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உறவுகளுக்கிடையே பிரச்சனை தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். உறவுகளால் உங்களுக்கு நிறைய தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அதே போல் நண்பர்களாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து பழகுங்க. கூட இருக்கவங்க பக்கத்து வீடு இவங்கனால கூட நமக்கு தொல்லை வரும். நம்ம சாதாரணமாக தான் இருப்போம், அவங்களுக்கு என்னவோ தெரியும், நம்ம ஏதாவது பார்த்து அவனை பார்த்தாவே ஏதாவது பண்ணணும்னு தோணும். இந்த நேரம் அப்படி இருக்குது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன உடம்பு சரியில்லை அப்படிங்கிற போது உடனே மருத்துவரை பாருங்கள். நீங்களாக தனியாக எதுவும் மருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது, அதை வாங்கி சாப்பிடக்கூடாது. அலட்சியப்படுத்தாதீங்க. அதை மட்டும் கரெக்டாக படுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சனி பகவான் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார், தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்திக்கிறார், ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். என்ன உற்றார் உறவினர், சொந்த பந்தம், நண்பர்கள் இவங்க வழியாக நமக்கு தொல்லைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸ்வரனை வழிபாடு செய்ய, சிவன் வழிபாடு செய்ய சிறப்பாக இருக்கும். வேற ஒன்றும் வேண்டாம். எந்த சிவன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க, சனிக்கிழமை போயிட்டு வந்துடுங்க. சனி பிரதோஷம் போயிட்டு வரும்போது அத்தனை பிரச்சனைகளும் தீரும். அதே போல் சனிக்கிழமை எந்த கிழமை, பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சனிக்கிழமையாக இருந்தால் போயிட்டு வந்துடுங்க. சனி பகவான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார், ஸ்மூத்தாக கொண்டு வருவாருங்க. உங்களுக்கு நிறைய மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குறார் சிவன். சிவன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். தியானம், ஓமம், யோகா எல்லாமே பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு ஓமம் செய்வாங்க கோவிலில், அதுக்கெல்லாம் பொருள் வாங்கி கொடுங்க, சரியாக போயிடும். ஏதோ உங்களால் முடிஞ்சது, பெருசாக பண்ணணும்னாலும் கற்பூரம் மட்டும் வாங்கி கொடுங்க, திருநீர் வாங்கி கொடுவாங்க, பிரச்சனைகள் தீர்ந்து போச்சுங்க. நிறைய பேர் இதெல்லாம் நிறையா பலன்கள் அனுபவிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த பண்ணிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நல்ல பலனை கொடுத்ததுன்ட்டு. 1/2 கிலோ விபூதி பாக்கெட் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க, அந்த விபூதி பாக்கெட்டு வாங்கிட்டு போய் கொடுத்த அத்தனை பேரும் இடத்துல நெத்தியில் பூச எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, வீட்டுக்கு வந்து பார்த்தேன் பிரச்சனையே இல்லைம்பாங்க, அன்னைக்கு தான் என் உடம்பு சிலுத்துச்சு, இப்படித்தான் வாழ்க்கை அப்படின்ட்டு. புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு 1/2 கிலோ விபூதி, திருநீர் 1 கிலோ 1/2 கிலோ உங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ சின்ன பாக்கெட் கூட வாங்கி கொடுங்க, கோவிலுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வாங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். ஏன்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. அதை சரி பண்ண தெரியறதுக்கு எளிய பரிகாரம் தாங்க. சிவனுக்கு திருநீர் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு எவ்வளோ பேர் எத்தனை கோயிலுக்கு வேணால் கொடுக்கலாம், கொடுத்துட்டு வாங்க. வாழ்நாட்கள்லேயே உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க. உங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன உபகாரங்கள் தான் இது. முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராகு கேது நல்ல இடத்துல இருக்கிறாருங்க, நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. சனி பகவானால் நிறைய பேர் உங்களுக்கு தொல்லை பண்ணாலும் கேது பகவான் உங்களுக்கு அவங்கள அடக்கிடுவாருங்க. ஏதோ ஒரு சில உங்களுக்கு சங்கடம் மட்டும் தலை தூக்கும், மீதியெல்லாம் சரி கட்டிடுவாருங்க சனி பகவான். இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ராகு பகவானால் நிறைய மாற்றங்கள்ங்க, பொருளாதாரம் வருது, தைரியம் வரும், ஆன்மீகம் உங்களுக்கு சிந்தனை ஏற்படும், கடவுள் வழிபாடு செய்யணுங்கிற ஒரு இயல்பாகவே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். நிறைய கோவிலுக்கு போகணும்னு ஆசை வரும். அதெல்லாம் எதனால்? ராகு உங்களுக்கு மனசுக்கு புகுந்து இதெல்லாம் செய்கிறது. ராகு எப்படி மனசுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? கடவுள் உங்களை கூப்பிட்றார், என்னை பாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க. எல்லாமே அப்படி தான். ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா
அந்த கோவிலுக்கு நீங்க போறது கிடையாது. இறைவன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அழைப்பிதழ் வச்சிருக்காருன்னு அர்த்தம். அந்த தேதியில, அந்த கிழமையில, அந்த டைம்ல நீங்க சன்னிதானத்துக்கு வான்னு உங்களுக்கு அர்த்தம். இதெல்லாம் நடக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையில. பெரிய விஷயம்லாம் நடக்க போகுது. சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்க்கை முழுவதும் நன்மையை பயணப்படுத்துவதற்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. இறைவன் அருள் உங்களுக்கு இருக்கு. நிச்சயமா மாறுதல் ஏற்படும். மனசா நினைக்காதீங்க, புதுசா ஏற்படுத்திக்கிட்டு புதிய முயற்சியை பண்ணுங்க. வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி போற்றி.